வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்கள் இன்று நம்ம விட்டு மறைந்து விட்டார். எனக்கு தெரிஞ்சு புரட்சித் தலைவர் ஐயா எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கேப்டன் அவர்கள் இன்றும் அவர் இறக்கவில்லை. கண்டிப்பாக ஒரு வீட்லேயும் ஒரு ஃபோட்டோவிலையோ அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் மெரினா பீச்சில் அவருக்கு சமாதி வைக்கிறீங்களா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக தமிழக அரசு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு ஒரு மணி மண்டபம் அமைத்து தர வேண்டும். அது இனிவரும் கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சு இன்னமும் நம்ம எப்படியெல்லாம் உதவிகள் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அதுக்கு தமிழக அரசு இந்த உதவி செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அவருக்கு நீங்கள் மணிமண்டபம் அமைத்து தருவது ஒரு நடிகராக வேண்டாம், ஒரு அரசியல்வாதிக்காக வேண்டாம், ஒரு நல்ல மனிதர், ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணிமண்டபம் அமைச்சு தரணும் என்று பொதுமக்கள் சார்பாக, ரசிகர்கள் சார்பாக, தொண்டர்கள் சார்பாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த ஒரு வேண்டுகோளை தான் வைக்கிறேன். அதே மாதிரி நான் புக்கிலெல்லாம் படிச்சிருக்கேன், சில அரசியல் தலைவர்கள் இறக்கும்போது, ஒரு சிலர் இறக்கும்போது அவரோட பாக்கெட்டில் 10 ரூபாய் 20 ரூபா தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நமது கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்கள் இறக்கும்போது இல்லை, அதுக்கு முன்னாடி அவரோட பாக்கெட்டில் பணமே வச்சுருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தன்னோட பாக்கெட்டில் பணம் இருக்கக்கூடாது, அவங்களோட பாக்கெட்டில் தான் பணம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பணத்தை கொடுத்து வந்த வள்ளல் அவரது ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.